ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக செய்யக்கூடிய குக்கர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு முழு கோழி எடுத்துருக்குறேங்க, கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க. அது இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாங்க. மசாலாலாம் உள்ளதாகிறதுக்காக இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாங்க. இல்லை, இந்த மாதிரி கீரல் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நீ தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் தந்தூரி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கோழியில் தடவிக்கலாங்க. நல்லா தேய்ச்சிக்கலாங்க. உள்ள எல்லாம் நல்லா போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருலாம். இந்த கோழிக்குள்ளெல்லாம் நல்லா தேய்ச்சி நல்லா தடவியாச்சுங்க. இன்னும் நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சிக்கன் நல்லா ஊறிடுச்சுங்க. கால் 2 விரிஞ்சு போகாமல் இருக்குது, நூல் வச்சு கட்டி இருக்குதுங்க. அடுப்பில் குக்கர் வச்சுருக்குறேங்க. குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஆயில் ஊற்றுறேங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க, எல்லா பக்கம் வர மாதிரி. சிக்கன் எடுத்து அப்படியே உள்ள வச்சுக்கலாங்க. மூடி போட்டுருக்கலாங்க. மூடி போட்டு 2 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க.
சட்டி சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க. ஒரு 5 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க, சின்னதாக நறுக்குனது. பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சின்னதாக நறுக்குனா பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாங்க. பொடியாக நறுக்குனா நீளமாக நறுக்குனா பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. சிக்கனில் ஏற்கனவே உப்பு போட்டதுனால கொஞ்சமாக மட்டும் போடுங்க உப்பு. வெங்காயம் வதக்குறதுக்கு மட்டும் உப்பு போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாங்க. நல்லா கலரி விட்டுடலாங்க. இப்போ குக்கரில் வேக வச்சிருக்கிற சிக்கன் எடுத்து இந்த சைடு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டு அந்த சைடு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டேங்க. எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறேன். சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் பிளேட்டுக்கு மாற்றலாங்க. ஆனால் குக்கர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வருங்க.